அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதரின் மீதும் நல்லோர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் நாம் வைக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்பின் நோக்கம் இறைவனுடைய அச்சத்தை உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டு நமது வாழ்க்கையில் பாவங்களை விட்டு தூரமாவதற்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பமாகும். அல்லாஹ் குரானிலே நோன்பின் மகத்தான நோக்கத்தை, அந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்கி இறைவன் கூறுகின்ற போது சூரா அல் பக்ராவினுடைய 183வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோரே, உங்களுக்கு முன்பு இருந்தோர் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இறையச்சமுடையோராக ஆகலாம். இந்த மகத்தான நோன்பை நோற்று அந்த தக்வாவை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாங்கள் பாவத்திலிருந்து தூரமாகலாம். எனவே அந்த வாய்ப்பை இந்த ரமலான் என்கிற மாதத்தில் நாம் வைக்கின்ற நோன்பில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அந்த நோன்பை இறைவன் எதிர்பார்க்கிற அந்த தக்வாவை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதற்கான ஆரோக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம்.